சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். காங்கிரஸ் செய்த தவறுகளை நாமும் செய்தால் காங்கிரஸை வீழ்த்தி பாஜக ஆட்சி அமைத்ததற்கு அர்த்தமே இல்லை என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். கோவா மாநிலத்தில் பாஜக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பாஜக என்பது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் என அத்வானி கூறுவார். மற்ற கட்சிகளிடம் இருந்து நாம் எவ்வளவு வித்தியாசமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் தவறு செய்த காரணத்தினால்தான் பாஜகவை மக்கள் தேர்வு செய்தனர். நாமும் அதே தவறை செய்தால் அவர்கள் வெளியேறியதற்கும் நாம் வெற்றி பெற்றதற்கும் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் என்று தெரிவித்தார். மேலும் சமூக பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான கருவிதான் அரசியல் என்பதை தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ஊழல் இல்லாத நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் என்றும் அதற்கான திட்டத்தை நாம் தயாரிக்க வேண்டும் என்றும் கட்சியினருக்கு அறிவுரை கொடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஜாதி ரீதியில் அரசியல் செய்யப்போவதில்லை என்று தான் முடிவெடுத்து இருப்பதாகவும், அப்படி செய்தால் அதிகாரத்தில் இருந்து வெளியேறிவிடுவேன் என்றும் நிதின் கட்கரி திட்டவட்டமாக கூறியுள்ளார். காங்கிரஸ் செய்த தவறுகளை நாமும் செய்தால் காங்கிரஸை வீழ்த்தி பாஜக ஆட்சி அமைத்ததற்கு அர்த்தமே இல்லை என நிதின் கட்கரி பேசியிருப்பது பாஜகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.